வணக்கம். மதுரை டாபிக் சேனல். நான் கிருஷ்ணன் கலிதாஸ். லக்ஷ்மி நோக்கி பயணிக்கிறோம். லக்ஷ்மி கூடவே பயணிக்கிறோம். நிச்சயம் ஆயிட்டாரு லக்ஷ்மியோட கணவர். ஒரு வருஷம் வேலைக்கு போல. லக்ஷ்மி மட்டும்தான் வேலைக்கு போறா. பையங்க இருக்காங்க. குடும்பத்தோட நிலைமை ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. ஆனா லட்சுமி வேலைக்கு போறதுனால நல்லபடியா ஃபேமிலியை ரன் பண்ண முடியுது. இதுக்கு தான் எப்பயுமே சொல்லுவாங்க, தான் காலில் நிற்கணும் யாரா இருந்தாலும் அப்படின்னு. யாரையுமே நம்பக்கூடாது. இந்த சூழ்நிலையில லட்சுமியோட கணவர், நண்பர்கள் குடும்பத்தோட நிலைமையை அறிஞ்சு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. குழந்தைகள் படிக்கிறதுக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்னா லட்சுமி தான் வேலை பார்க்குறாளே அப்படின்னு கேட்கக்கூடாது. லட்சுமி வேலை பார்த்தாலும் அவனால் என்ன முடியுமோ அதான் செய்ய முடியும். அப்போ அரசு வேலையில் இருந்தாலும் சம்பளம் கம்மியாக தான் இருக்கும். மருத்துவ செலவு, பிள்ளைகளோட படிப்பு, வீட்டு செலவு இவ்வளத்தையும் பார்க்கணுமே. அந்த நேரத்தில் வரக்கூடிய தீபாவளி, பொங்கல் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி அவங்க 2 பேரும் நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. குழந்தைகளுக்கு தேவையான துணிமணி, லக்ஷ்மிக்கும் லக்ஷ்மி கணவருக்கும் உண்டான துணிமணி இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது பெரிய சப்போர்ட்டாக இருக்குது லக்ஷ்மிக்கு. கணவரும் அவரோட குடிப்பழக்கத்துலேருந்து திரும்பி வராரு. ஏன்னா 6 மாதம் ஹாஸ்பிட்டல் வந்துட்டாரு. அங்கேயே குடிக்க முடியாது. 6 மாதம் வீட்டிலையே இருக்கிறாரு. இங்கே வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்படி போய்கிட்டு இருக்க நிலைமையில ஒரு பெரிய சோதனை லக்ஷ்மிக்கு வருது. அந்த சோதனை எவ்வளவு கஷ்டம் அப்படின்னா, லக்ஷ்மிக்கு உடல்ல கட்டிகள் வருது. அந்த கட்டிகளை அவ பெருசா நினைக்கல. வேலைக்கு போறா, வீட்டு வேலையை பார்க்குறா, எல்லாம் செய்யறா. ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த கட்டி பெருசாகுது. பெரிய கேள்விக்குறியா இருக்கு அவளுக்கு. என்னடா அது? ஒரு நாள் லட்சுமி டாக்டர்கிட்ட போறா. டாக்டர் சொல்றாங்க, அதை கட்டி இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்றாங்க. எல்லாரும் வெள்ளை குலையிறாங்க. அதனடுத்து அந்த கட்டி புற்றுநோய் கட்டியாக கூட இருக்கலாம், டெஸ்ட் பண்ணாதான் சொல்ல முடியும். அதுக்கு உடனடியாக சர்ஜரி பண்ணணுன்றாங்க. இந்த நிலைமையில லட்சுமி வேலைக்குலேருந்து விடுபடுத்து வீட்டில் இருக்கா. அப்போ லக்ஷ்மியோட மாமியார் சொன்ன கை வைத்தியத்தை பண்ணுறா. பண்ண உடனே அந்த கட்டிகள் உடையுது. உடைஞ்சா அவனால வழி தாங்க முடியாம துடிக்கிறா வழியில. இப்ப ஹாஸ்பிட்டல் போனா ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி பண்ண சொல்றாங்க உடனடியா. லட்சுமி பொழைச்சாலா? அதான் அடுத்த கேள்வி. சர்ஜரி பண்ண சர்ஜரிக்கு செலவு பண்ணணுமே. குழந்தைகளை யார் பார்த்துக்கிடுவா? வீட்டுக்கார் வேலைக்கு போகணுமே.
இவ்வளவு பெரிய கேள்விக்குறியில் லட்சுமியோட வாழ்க்கை மறுபடியும் நகருது. நம்மளும் லட்சுமி கூட பயணிப்போம்.